வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இடம் தூத்துக்குடி துறைமுகம். நம்ம சேனல் பெயர் பஞ்சபூதங்கள் நம் உலகம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கொடுத்துருங்க. நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்துட்ருக்க இடம் தூத்துக்குடி துறைமுகம். செப்டம்பர் 5 வ.உ.சி. சிதம்பரனார் கப்பலொட்டிய தமிழன், செக்கெழுத்த செம்மல் அப்படிங்கிற மாதிரி பேர் அவருக்கு நிறையா ஒரு போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அவர் பெரிய ஒரு போராளி. ஒரு இந்திய நாட்டுக்கு, அதுவும் நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் அவரை நம்ம சொல்லணும். வ.உ.சி. சிதம்பரனார் நம்ம தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் முதல் முறையாக சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை உருவாக்கியவர் அவர் தான். நீங்கள் கண்டிப்பாக அவரை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கணும். புக்கில் படிச்சிருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நிறையா படிங்க. அவர் உருவாக்கின இடம் தான் இந்த தூத்துக்குடி துறைமுகம். அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். யாருக்குனே நான் நிறையா பாட்டு தூத்துக்குடி துறைமுகத்தை பற்றி நான் போட்டுட்டேன். செப்டம்பர் 5 யாருமே மறந்துடாதீங்க. அவருடைய பிறந்த நாள் அதுவுமா இங்கே வந்து நம்ம தூத்துக்குடி துறைமுகத்தை மக்கள் பார்வைக்காக பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு நாள் காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரை நமக்கு பார்க்கலாம். மற்ற நாளில் நம்ம வந்து இந்த க்ரீன் கேட்டு அங்கே உள்ளே வரவே முடியாது. க்ரீன் கேட்டு க்ளோஸ் தான் இருக்கும். வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும். நம்ம மக்கள்லாம் யாருமே உள்ளே வர முடியாது. உள்ளே என்னென்ன எக்ஸ்போர்ட் இதெல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்மளுக்கு க்ரீன் கேட்லேருந்து உள்ளே வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அது நீங்கள் அவ்வளோ ஒரு பெரிய இடம். 2 பக்கமே கடல் தான் பார்த்துக்கோங்க. இந்த 2 பக்கம் கடலில் இந்த ஆர்பாரை வந்து நம்மளுக்கு உருவாக்கியிருக்காங்க, தூத்துக்குடி ஆர்பாரை. இது ஒரு பழைய ஆஃபீஸ் பார்த்துக்கோங்க. கடலில் தான் இருக்குது. அது இப்போ வந்து பயன்பாடு இல்லாமல் அந்த ஆஃபீஸை வந்து இந்த பக்கம் மாற்றிட்டாங்க. அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே வேலை பார்த்துருக்கவங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட நினைவுகள்லாம் வரும். கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் துறைமுகத்தை பற்றி நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட வீடியோ எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் ஆயில் டேங்க், இண்டியன் ஆயில். நம்ம எப்படி ஆயில் வருது, அதாவது டீசல் வருதுங்கிறத நான் ஒவ்வொரு கப்பல்லையும் உங்களுக்கு ஒரு பாட்டில் காமிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து இங்கே வந்து தான் சேர்த்து வச்சுட்டு இங்கேருந்து தான் எல்லா பக்கமும் கொண்டுட்டு போவாங்க. இப்போ நம்ம கடைசியாக வந்து நம்ம வ.உ.சி. சிதம்பரனார் கப்பலொட்டிய தமிழன் அவருடைய சிலையை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். திருவுருவ சிலை. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம க்ரீன் கேட்டில் உள்ளே என்ட்ராகி கொஞ்சம் தூரத்திலே வந்து இந்த இடம் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு சிலையை இப்போ தான் ஃபங்க்ஷன்லாம் வந்து இது செப்டம்பர் 5 அவருடைய பிறந்த நாள் அதுவுமா நம்ம வந்திருக்கும்போது எடுத்த ஒரு வீடியோ தான். அப்போ வந்து இந்த நேவி டிபார்ட்மெண்ட் உள்ளவங்கலாம் அவங்க அந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த இடம். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம உள்ளே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம அவருடைய சிலைகளை பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ரொம்ப வ.உ.சி. சிதம்பரனார் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமைமிக்க ஒரு மனிதர். திருநெல்வேலியில் தான் அவர் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து தூத்துக்குடி மாவட்டமாக பிரிஞ்ச உடனே அவருக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் அவர் பேர் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர், மிகப்பெரிய ஒரு போராளி. கண்டிப்பாக இவரை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிங்க. இந்த தூத்துக்குடி துறைமுகத்துக்கு எல்லோரும் பாருங்கள். செப்டம்பர் 5 மறந்துடாதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். மறந்துடாதீங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவும் முக்கியமான வீடியோ தான். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.